மண்டே மார்னிங் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு எதுவும் வாங்கலை. அதனால் சரி வீட்டிலேயே ரெடி பண்ணலான்னு எள்ளு சிமிலி உருண்டை தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தண்ணி கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கேழ்வரகு மாவை அடை மாதிரி தட்டிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததும் ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே எள்ளை வந்து நல்லா வறுத்துட்டு ஆறின கேழ்வரகை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. அது கூடவே வறுத்த எள்ளு, ஏலக்காய், நாட்டு சக்கரை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்சியில் அரைச்சிட்டு உருண்டை பிடிக்கும் போது நெய் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான சிமிலி எள்ளு உருண்டை ரெடி ஆகிடும். இது வந்து அப்பப்போ செஞ்சு கொடுங்க. நம்ம மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நம்ம புளி சாதத்துக்கு புளிக்கரைசல் பண்ணுவோம்ல, யூஸ்வலாக தாளிச்சிட்டு அதில் புளிக்கரைசல் விட்டு தான் நம்ம கொதிக்க விடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து நல்லா கொதி வந்து அங்கங்கே தெளிக்கும். இப்போ வந்து தனியாக புளிக்கரைசலை கொதிக்க விட்டுட்டு தாளிப்பை கடைசியாக ஊற்றினீங்கன்னா எந்த பக்கமுமே தெளிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.